Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. திமுக பொதுக்குழு கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையிலும் முக்கியமான முடிவுகளை எடுப்பது தொடர்பாகவும் ஜூன் 1ஆம் தேதி அடுத்த மாதம் மதுரையில் திமுக பொதுக்குழு கூடப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே 2022 பாத்தீங்கன்னா சென்னை பச்சைப்பன் கல்லூரி அருகே பொதுக்குழு கடைசியாக நடைபெற்றது. 2 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. இந்த நிலையில் இந்த பொதுக்குழுவுக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது. மற்றொன்று, நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் 1244 இடங்களில் கூட்டங்கள் நடத்துவதற்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் நடத்தும் மத்திய அரசை கண்டித்து இந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் சட்டப்பூர்வமாகவும் மக்கள் ஆதரவுடனும் திமுக எதிர்கொள்ளும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தை குறிப்பாக முதலில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கியவுடன் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி 2 மணித்துளிகள் நடைபெற்றது. அதற்கு பிறகுதான் தீர்மானங்கள் ஒவ்வொருவராக வாசித்து வருகிறார்கள். குறிப்பாக துணை பொதுச் செயலாளராக பொன்முடி நீக்கப்பட்ட பிறகு இந்த பொதுக்குழு என்பது கூறுகிறது. அவர் வரவில்லை. அவருடைய மகன் கௌதம சிகாமணி மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். மற்றபடி மற்ற திமுக உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். திமுக மாவட்ட செயலர்கள், அதாவது அமைச்சர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கிறார்கள். டிஆர்பி ராஜா உள்ளிட்டோருக்கு பொறுப்பு அமைச்சர் கொடுக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் டிஆர்பி ராஜா மாவட்ட செயலாளர் இல்லை, இருந்தாலும் கூட அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கோயம்புத்தூர் பொறுப்பு. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருக்கு எம்பி தேர்தலுக்கான இன்சார்ஜாக இருந்தார். எனவே அவருக்கு கோவை அல்லது வேற ஏதோ மாவட்டம் பொறுப்பு கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. அந்த அடிப்படையில் அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பூத் கமிட்டி சில மாவட்டங்களில் இன்னமும் சரிவர செயல்படவில்லை என சொல்லப்படுகிறது. அந்த குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மற்ற ஆலோசனை கூட்டம், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த பூத் கமிட்டி மாநாடு எல்லாம் தற்போது அதிக அளவிலான இளைஞர்கள் செல்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களிடம் கட்சி இன்னமும் அதிக அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும், இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை கட்சி தலைவர் வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது. இந்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அமைச்சர்களுக்கான பொறுப்புகளும் வழங்கப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.